love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்டையர் பைத்தன்ல சாப்டர் 99 நாளைக்கு சதம் அடிச்சிருவோம். அந்த 99ல நீங்க பார்க்க போது சயின்ஸ் பை, அந்த சயின்ஸ் பையோட சாப்டர் வந்து 9. அந்த 9ல நேத்திக்கு பார்த்த கண்டினியூஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட பார்ட் 2. இதோட சயின்ஸ் பையே முடியுதுங்க. சயின்ஸ் பைத்தனே முடியுது. நம் பைத்தன் முடிச்சாச்சு, நியூமெரிக்கல் பைத்தன் முடிச்சாச்சு, சயின்ஸ் பைத்தன் இன்னையோட முடிச்சிருவோம். நாளையிலேருந்து திரும்பி பாண்டா ஆரம்பிக்கலான் இருக்கேன். நான் ஏற்கனவே பாண்டால ஏதோ 3-5 வீடியோஸோ போட்டோன்னு சொல்லி நம்புறேன். இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா இன்டெப்தா பண்ணலான் இருக்கேன். அது மெயின் ரீசன் என்னன்னா, பாண்டா தான் வந்து டேட்டா அனாலிசிஸ்ல யூஸ் பண்றாங்க. டேட்டா இன்ஜினியரிங் பைஸ்பார்க்லயே பாண்டா யூஸ் பண்ணி சீக்குவல் யூஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ பாண்டா நல்லா பண்ணிட்டு கொஞ்சம் சீக்குவலும் கற்றுக் கொடுக்கலான் இருக்கேன் நான். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நல்லா படிச்சிங்கன்னா ஸோ பாண்டாக்கு நல்லா பார்த்துன்னு வச்சுக்கலாம், டேட்டா அனாலிசிஸ் நல்லா பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா வேலை வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ பாண்டா கொஞ்சம் ஈஸி வேறு, நிறைய விஷுவலைசேஷன் கொஞ்சம் ஈஸி வேறு. ஸோ அதான் பார்த்துருக்கேன், எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரியா, அது நாளையிலேருந்து ஆரம்பிப்பேன் நான். ஏற்கனவே போட்டிருக்கேன், பட் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகலான் இருக்கேன். ஸோ இன்னியோட சாப்டருக்கு வருவோம். இன்னியோட சாப்டர் வந்து கண்டினியூஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் டெஸ்ட் அண்ட் கன்க்ளூஷன் ஆஃப் த சேம். ஓகே, இது முடிய போகுது. நேற்றுக்கு பார்க்கும்போது என்ன சொன்னேன், அந்த இதோட நீங்க என்ன ஃபுல்லா டெஸ்ட் பார்ப்பேன்னு சொல்லி சொன்ன பார்த்தீங்களா. ஸோ நீங்க வந்து ஃபுல்லா டெஸ்ட், அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து டி டெஸ்ட்னு இருக்கு. இந்த டி டெஸ்ட் வந்து அதை வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க ஏதாவது சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் இருக்கா பிட்வீன் 2 வேரியபிள் பக்கத்துல, அண்ட் ஏதாவது சேம் டிஸ்ட்ரிபியூஷன் பிலாங் ஆகுதான்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சேம் டிஸ்ட்ரிபியூஷனா ஒரே குரூப்னு வச்சுக்கோங்களேன், ஒரே குட்டையில் ஒரு மட்டை. அதாவது வந்து நல்லா படிக்கிறவங்க, நல்லா படிக்காதவங்க, இவங்கெல்லாம் அங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மீன்ஸ் ஆர் 2 வேரியபிள்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து அதே குட்டையில தான் இருக்காங்களா இல்லை வேற குட்டையிலுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொல்றதா இந்த டி டெஸ்ட். இது வந்து ஒரு 2 டெய்ல் டெஸ்ட். ஓகே, 1 டெய்ல்டு கிடையாது, 2 டெய்ல்டு. 1 டெய்ல்னா என்ன, 2 டெய்ல்னு சொல்லிட்டு போன லெக்சர்ல பார்த்தோம். இது 2 டெய்ல் டெஸ்ட். இதோட ஃபங்க்ஷன் வந்து டி டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் இண்டிகேட்டர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் ஒரு டப்புள்னா 3 டப்புள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பைத்தன்ல பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பி வேல்யூ கொடுக்கும். ஸோ இதில் நீங்கள் ப்ரோக்ராம் சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைண்ட் த இஃப் த கிவன் வேல்யூஸ் v1 அண்ட் v2 ஆர் ஃப்ரம் த சேம் டிஸ்ட்ரிபியூஷன். இவங்கெல்லாம் ஒரே குட்டையில் இருக்காங்களா சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அப்படி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எடுத்து போடுறோம். இந்த இம்போர்ட் numpy as mp இதே தான். இந்த SciPy stats import t test indicator. ஓகே, இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸுக்கு. v1 v2 இது நார்மல் சைஸ். இப்போ இந்த டி டெஸ்ட் பண்றோம் ஆஃப் v1 and v2. ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராமா இருக்கு இல்லையா, பார்க்க நிறைய இது வச்சு ரொம்ப சிம்பிளா இருக்கு. இப்போ நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேல்யூ கொடுக்குது, பி வேல்யூ கொடுக்குது. சரியா, இது வந்து ஒரே குட்டையில ஊறின மட்டையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு ஒன்லி பி வேல்யூ மட்டும் வேணும், உங்களுக்கு டி டெஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன், அதே தான். இம்போர்ட் numpy as mp, இந்த SciPy stats இம்போர்ட் இது பண்றீங்க, 2 வேரியபிள் பண்றீங்க, அதோட ரேண்டம் இது கண்டுபிடிக்கிறீங்க, சைஸ் ஆஃப் 100 இருக்கு. இங்க வந்து டி டெஸ்ட் v1, v2 இருந்து பாத்தீங்களா, இங்க v1, v2 டாட் பி வேல்யூ போடுறீங்க, அதுக்கப்புறம் பிரிண்ட் ரெசல்யூஷன் போடுறீங்க. சரியா, அவ்வளவுதாங்க விஷயம், வேற எதுவுமே கிடையாது, பெருசே கிடையாது. ஸோ இது வந்து பி வேல்யூ மட்டும் தான் கொடுக்கும். இப்போ டி டெஸ்ட் பார்த்தாச்சு, அடுத்தது கேஎஸ் டெஸ்ட்னு பாருங்க. இந்த கேஎஸ் டெஸ்ட் வந்து எப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு செக் இஃப் த கிவன் வேல்யூ ஃபாலோஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ஒருத்தர் நல்லா படிக்கிறான், நல்லா வரான், இவன் கிளாஸ்ல டாப்பரா வருவானா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம், இல்லை இவன் வந்து தேர மாட்டானா அதுவும் பார்த்துடலாம். நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஒலிம்பிக்ஸ்லாம் அனுப்புவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இப்போ ஹையஸ்ட், இப்போ உசைன் போல்ட் வந்து எவ்வளோ டைம்ல அடிச்சாருன்னு சொல்லிட்டு அந்த 100 மீட்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து பசங்க ஓடுவாங்களாம். ஸோ அதே மாதிரி அந்த கிளாக்கை பீட் பண்ணுறது, அதே மாதிரி கன்சிஸ்டாக பண்ணிட்டே இருந்தா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு திடீர்னு ஒரு தோணும், டே இது ஒலிம்பிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்து ஜோனல்ஸு, அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, அந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு கடைசியாக கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, ஒலிம்பிக்ஸ்க்கு போவாங்க. அது கன்சிஸ்டண்டா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ்ல எப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஏன்னா அது வந்து கரெக்டா ஓடணும் இல்லையா, ஏதோ இது வந்து ஒன் டைம் ஃப்ளூக் மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா, அதான் கேஎஸ் டெஸ்ட். இந்த சிடிஎஃப்னு சொல்றது பேர் வந்து காலபிள் ஃபங்க்ஷன்.
சரியா? இது வந்து 1 டெய்லையும் யூஸ் பண்ணலாம், 2 டெய்லையும் யூஸ் பண்ணலாம். T மாதிரி ஒரே 2 டெய்ல் மட்டும் கிடையாது. சரியா? ஸோ இதை வந்து நம்ம வந்து இதை வந்து பண்ணலாம். ஸோ இந்த கேஎஸ் டெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இது இங்கே இருக்கு. ஸோ இந்த கேஎஸ் நாங்கள் பண்ணுறோம் இம்போர்ட் நம்பை, இதை வந்து இங்கே டி டெஸ்ட் இம்போர்ட் பண்ணோம், இந்த டி டெஸ்ட் இண்டிகேட்டர் இம்போர்ட் பண்ணோம். இங்கே இந்த கேஎஸ் டெஸ்ட் அதே ரேண்டம் நார்மல் சைஸ் 100, இந்த கேஎஸ் டெஸ்ட் வி கமா நார்மல், இங்கே வந்து ரெசல்யூஷன். இது நீங்கள் அமிச்சிங்க வச்சுக்கோங்களேன், நமக்கு இது ஸ்டாட்டிஸ்டிக் பி வேல்யூ இருக்கு. இதில் பி வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. ஓகே, இங்கே வந்து டாட் பி வேல்யூன்னு சொல்லிட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே டாட் பி வேல்யூன்னு சொல்லிட்டு போடுறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி கிடையாது. இல்லை இங்கேயும் இருக்கு பாருங்க, வெறும் பி வேல்யூ மட்டும் கொடுக்கறது. ஸோ இங்கேயும் இருக்கு, சூப்பர். ஸோ நம்மளே ட்ரை பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேட்டா வந்து எப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அது டிஸ்கிரைப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் மீன் இருக்கு, மீடியன் இருக்கு, வேரியன்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இருக்கு, மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு, ஸ்கியூனஸ் இருக்கு, கோட்டாசஸ் இருக்கு. மீன் வேரியன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம். வேரியன்ஸ், ஸ்கியூனஸ், கோட்டாசஸ். இப்போ நீங்க பேசிக்கா அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இம்போர்ட் நம்பை ஸ்டாட்ஸ் இம்போர்ட் டிஸ்கிரைப் இருக்கு, இந்த ரேண்டம் சைஸ் இருக்கு, இந்த டிஸ்கிரைப் ஆஃப் இந்த வி போறோம். ஒரு நார்மலா ஸ்டாண்டர்ட், ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாண்டர்ட் சைஸ்ல வந்து இது நம்ம இது பண்றோம், இது டிஸ்கிரைப் பண்றோம், பிரிண்ட் ரெசல்யூஷன் போடுறோம். ஸோ இந்த மினிமம் வேல்யூ வந்து -2, மீன் வந்து இது, வேரியன்ஸ் வந்து இது, ஸ்கியூனஸ் வந்து கொடுக்குது, கோட்டாசஸ் சொல்லிட்டு ஒன்று கொடுக்கறது. இது எல்லாமே கொடுத்தாச்சு, இந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்லி போட்டாச்சுன்னா. இந்த நார்மாலிட்டி டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, ஸ்கியூனஸ் அண்ட் கோட்டாசஸ். இந்த நார்மாலிட்டி டெஸ்ட் வந்து இட் இஸ் பேஸ்ட் அப்பான் தி ஸ்கியூனஸ் அண்ட் கோட்டாசஸ். அது வந்து நார்மல் டெஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ். இந்த எக்ஸ் கம்ஸ் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஸ்கியூனஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸ்கியூ அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாத்தீங்களா, அது வந்து ஒரு மெஷர் ஆஃப் சிமெட்ரி இந்த டேட்டா. சிமெட்ரினா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது நடுப்புற இருக்கு பாத்தீங்களா, இது பேர் சிமெட்ரி. ஆர் ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னா இங்க நடுப்புற இருக்குது சிமெட்ரி. இது நெகட்டிவா இருந்ததுன்னா, 0 கீழே இருந்ததுன்னா நெகட்டிவ் ஸ்கியூனஸ், 0க்கு மேல இருந்தா பாசிட்டிவ் ஸ்கியூனஸ். ஓகே, ஃபார் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் 0. அவ்வளவுதான் விஷயம் இங்க. இப்போ இந்த கோட்டாசஸ் வந்து எப்படின்னா, அந்த டேட்டா வந்து ஹெவியா லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது. லைட்லி டெய்ல்டா, ஹெவிலி டெய்ல்டா, லைட்லி டெய்ல் டுவர்ட்ஸ் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது லைட்னா இப்படி ஆரம்பிக்குதுங்க, இங்க போக போக ஹெவி ஆகுதுங்க, இப்படி வருதுங்க அது. ஓகே, எப்படி சொல்றதுன்னா, ஒரு நாய்க்குட்டி இருக்கு, ஒரு பப்பி இருக்கு, பப்பியோட வால் வந்து ரொம்ப குட்டி இல்லையா, அதே அந்த பப்பி பெருசாச்சுன்னா பெரிய திக்கான வால் இல்லையா, அந்த மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப வெள்ளை இருந்தால் லைட்டான டெய்ல்டு, அது வந்து அது ஒரு கோட்டாசிஸ். ரொம்ப ஹெவியா இருந்தால் அது வேற, அதுக்கு தான் வந்து இந்த கோட்டாசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. பாசிட்டிவ்னா ஹெவி டெய்லு, நெகட்டிவ்னா லைட் டெய்ல்டு. அந்த கோட்டாசஸ் கண்டுபிடிக்க எப்படி பண்ணுவாங்கன்னா இப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ SciPy இம்போர்ட் ஸ்கியூவு, கோட்டாசஸ் ரெண்டுமே நம்ம இம்போர்ட் பண்றோம். நம்ம இங்கே டிஸ்கிரைப் பண்ணாமல் இங்கே ரெண்டுமே இம்போர்ட் பண்றோம். அந்த ரேண்டம் இங்கே பிரிண்ட் ஸ்கியூக்கு இம்போர்ட் சொல்லி போடுறோம். இது பாசிட்டிவ், ஸ்கியூ வந்து பாசிட்டிவ், இந்த கோட்டாசஸ் வந்து நெகட்டிவ். ஸோ இது லைட் டெய்ல்டு, இது பாசிட்டிவ் இது. சரியா? இப்போ இந்த டேட்டா வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடித்து ஒன்று இருக்கு. வந்து இதே மட்டில் தான் வரணும்னு சொல்லிட்டு கண்டுபிடித்து ஒன்று இருக்கு. இம்போர்ட் நம்பை, இம்போர்ட் நார்மல் டெஸ்ட், ரேண்டம் இந்த நார்மல் டெஸ்ட் இது ரன் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன். நார்மல் டெஸ்ட்ல தான் வருது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது பி வேல்யூ வந்து இது. அவ்வளவுதான் நண்பர்களே, ஸ்டாட்டிஸ்டிக் சிக்னிஃபிகன்ஸ் டெஸ்ட்டும் முடிச்சாச்சு. இன்னைக்கு சயின்ஸ் பைத்தனும் முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னைக்கு இருக்க டிமாண்ட்ல பேண்டா வந்து நல்லா ஹெவியா இருக்குங்க. பைத்தனையும் யூஸ் பண்றாங்க. பேண்டா ஒரு 70% சொல்லுவேன். நியூமெரிக்கல் பைத்தன், நீங்க டேட்டா சயின்ஸா மெஷின் லேர்னிங் அதுக்கு ஏற்ற மாதிரி நியூமெரிக்கல் பைத்தன், சயின்ஸ் பைத்தன் வரும். பேண்டா வந்து கண்டிப்பா டேட்டா அனாலிசிஸ்ல இருக்கு, பைஸ்பார்க்கும் யூஸ் பண்றாங்க, அதுவும் சீக்கிரம். ஸோ சீக்கிரம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் சந்தோஷம் ஆயிடும், ஒரு நல்லது பண்ணியிருக்கேன் மக்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ இன்னையோட சயின்ஸ் பைத்தன் முடிகிறது. இந்த லெசன் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன், புரிஞ்சிருக்கும் நம்புறேன், பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு. இன்னும் என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணை அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.